ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. ரசிக்க ருசிக்க ஜெயா டிவின்னு போட்டு எழுதி அனுப்புங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட்டா அவல் வச்சு ஒரு அடை தான் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. அவல் அடை செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், ரவை அரை கப், அரிசி மாவு 1/4 கப், தயிர் அரை கப், நறுக்கிய பச்சை மிளகாய் 1, நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு. அவல் அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நாம. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா 1 கப் அவல் நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா, ஒரு அரை கப்புக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். அப்புறம் ஒரு அரை கப்புக்கு தயிர். அரிசி மாவு சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, காரத்துக்கு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பொடியாக கட் பண்ணது, ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் நீங்கள் வேணும்னா கேரட் துருவி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குடமிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கோஸ் இருக்கு இல்லையா, அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். காய்கறி எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட பைண்ட் ஆகிற அளவுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறியை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம், நம்ம தயிர் விட்டுருக்கோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. இது அடை மாதிரி தட்டுற பதத்துக்கு வரணும். நான் இப்போ அடை மாதிரி தட்ட போகிறேன். நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியமாக பிசைஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை வச்சு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு குட்டியாக போண்டா ரெடி ஆகிடும் நமக்கு. அவ்வளோதான், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியண்ட் சேம் இன்க்ரீடியண்ட் இது தான், மாற்றவே வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம வீட்டில் அவல் ரவை இது எல்லாமே இருக்குமா, ஸோ டக்குன்னு பண்ணிடலாம். நான் இப்போ அரிசி மாவு சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கோதுமை மாவு இருந்தால் அது சேர்த்துக்கலாம். என்ன இருக்கோ அதை வச்சு உடனே பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது 10 நிமிஷம் ஊறட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ 10 நிமிஷம் கழிச்சு இந்த பக்கம் தவாவும் வச்சாச்சு, அதுவும் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ எப்படி தட்டுறதுன்னு பார்த்துலாம். அவ்வளோதான். பாருங்க, இப்போ திருப்பி போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். திருப்பி போட்டுடலாம். பாருங்க, எடுத்துடலாம். நம்மளுடைய அடை ரெடி. அவ்வளோதான், நல்லா வேகட்டும். வேந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் வந்து ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா வந்து ஆவக்காய் ஊறுகாய் இல்லை ஸ்வீட்டு லெமன் இருக்கும் இல்லையா, ஸ்வீட் ஊறுகாய் பண்ணுவோம் இல்லையா, அது ஏதாவது சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஏன்னா பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால காரம் அதில் இருக்கும், அதனால் அப்படியே கூட சாப்பிட்றலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவல் அடை செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் அவலை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து ரவை, தயிர், அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து தவா வச்சிருப்பீங்களே, அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கையிலேயே தட்டிடலாம். நல்லா தட்டிட்டு ஒரு 4 பக்கம் ஓட்டை போட்டு எண்ணெயை விட்டுட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய அவல் அடை ரெடி. அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் அவல் அடை ரெடி. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.